வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பிக் பாஸ் சீசனில் 2வது நாளுடைய ரிவ்யூ பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, நேற்று ஜாக்லின் ஒரு ட்ராமா ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, யார் கூட மிங்கிள் ஆகாமல், அதாவது அவங்களுக்கு கூட ஒத்து போகாமல் வெளியிலேயே படுத்துட்டு இருந்தாங்க அந்த சோஃபாலேயே. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் எழுந்ததையும் பார்த்திங்கன்னா டாஸ்க்குக்காக அப்படியே எல்லோரு கூடவும் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மெயினாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் தான் அது. மென்ஸ்லேருந்து ஒருத்தர் இந்த பக்கம் வரணும், விமென்ஸ்லேருந்து ஒருத்தர் அந்த பக்கம் போகணும். ஸோ இந்த டாஸ்க்கு பேர் மென் வெர்சஸ் விமன். ஸோ இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இந்த கேர்ளும் அந்த பாயும் என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க டீமுக்காக ஆட போகிறாங்களா. இப்போ இவர் இந்த பக்கம் இருந்து வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் தான் வராரு இந்த பக்கம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா தான் ஜென்ஸ் பக்கம் வராங்க. அதுக்கு பெரிய ஆர்கியூவே நடந்துச்சு. இல்லை, இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்லின் ரொம்ப அடமெண்ட்டாக நான் தான் போவேன், நான் ரொம்ப ஃபெய்த்தாக இருப்பேன், நான் ஃபேவராக இருப்பேன், நான் அங்கே போய் கலாய்ப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லும். ஆனால் இதை யாருமே அவங்க அந்த கேர்ள்ஸ் டீமில் நம்பவே மாட்டாங்க. ஐயோ வேணாமா, நீ போகக்கூடாது, வேணாம், ஏன்னா நீ போனீனாவே நீ ரொம்ப ப்ரில்லியன்ட்டு தெரிஞ்ச மாதிரியே நீ காமிச்சிடுவேன் அங்கே, அதனால் போகக்கூடாதுன்ற மாதிரி பேசுவாங்க. ஆமாம், சுனிதா அதை அப்படியே முகத்தில் அடித்த மாதிரியே தான் சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த கேப்டன் இருக்காங்கல்ல, அவங்க ஃப்ரெண்டு பவித்ராக்கு. ஸோ பவித்ராவை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இல்லை, பவித்ரா பற்றி எனக்கு வெளியிலேயே அவளை பற்றி தெரியும், அவள் எப்படி இது பண்ணுவா அப்படின்றது எனக்கு தெரியும். அதே மாதிரி அவள் மேலே எல்லாருக்குமே ஒரு பரிதாபமாக இருக்கிற மாதிரி பாவமாக இது பண்ணிவிட்டு அவள் நம்ம டீமை தான் ஜெயிக்க வைப்பா அந்த இடத்துல போயிட்டு அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்கிறா, அதாவது தன்ஷிகா சொல்கிறா. சொன்னதையும் உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த ஜூலி என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் ஜாக்லின் ஜூலின்னு தான் பேர் வருது. ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் தான் போயிட்டு நான் உள்ளே போனேன்னா நான் நம்ம டீமுக்காக தான் இது பண்ணுவேன். அந்த ஃபஸ்ட்டு டே கூட நான் வெளியில் படுத்ததுக்கு காரணம் நம்ம டீமுக்காக தான் நான் அது மாதிரி பண்ணேன். ஸோ அதை கூட ரவீந்தர் சார் இன்றைக்கி எபிசோடில் சொல்லுவார். அதாவது இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பாய்ஸ் டீமில் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜாக்லின் மாதிரி யாராவது ஒருத்தர் வெளியில் படுத்திருந்தாங்கன்னா எல்லா ஜென்ஸுமே அவங்க கூட இருந்திருப்பாங்க, வெளியிலே தான் படுத்திருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அது ரொம்ப ஒரு விதத்தில் பார்த்தா ஜாக்லின் பண்ணது இப்படியும் இருந்தாலும் ரவீந்தர் சார் சொல்லும் போது அதனோட நியாயமான ஒரு உண்மை நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜனனி இந்த பக்கம் வந்துடுறாங்க. தமிழ் ஜனனியா? ஆமாங்க, அவங்க பேர் பவித்ரா ஜனனி. ஓகே ஓகே. ஸோ அவங்க இந்த பக்கம் வந்துடுறாங்க. ஸோ ரெண்டு பேருமே இப்போ ஓட் படி இது பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டு பேருமே போய் அழறாங்க. யார், நம்ம பவித்ராவும் போயிட்டு பாத்ரூமில் போயிட்டு அழறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப காம்ப்ரமைஸ் ஆகிட்டு வந்துடுறாங்க. அடுத்து ஜாக்லினை போய் ரொம்ப நேரமாக அழுதுட்ருக்காங்க. அப்புறம் அவங்களையும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் போயிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு லாஸ்ட்டாக நம்ம பவித்ரா ஜனனி தான் இங்கேருந்து செலக்ட் ஆகிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க, பாய்ஸ் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கேருந்து இவர் வந்துடுறாரு. ஸோ இவங்க சொல்லிட்டு போகிறது என்னென்னா, அங்கே போயிட்டு எல்லாரையும் யார் யார் மனசு என்னென்ன எப்படி பிளான் பண்ணுறாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டீமுக்காக தான் நான் ஆடுவேன் அப்படின்ற ஒரு இதுவில் தான் அவங்க அங்கே போகிறாங்க. நம்பிக்கையான ஆள் அனுப்பணும்னு சொல்லி அனுப்பும்போது தான் இந்த பக்கம் முத்துக்குமார், இந்த பக்கம் ஜனனி. இதுலேயே இவர் ஜனனி இப்படி சொல்லிட்டு போகிறாங்க. முத்துக்குமார் என்ன சொல்லிட்டு வந்தார்னா, நான் போயிட்டு அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாமே ரொம்ப இரிட்டேட் பண்ணி அவங்கள அவங்க கேமை ஸ்பாயில் பண்ணிட்டு இவங்க வின் பண்றாங்க. இந்த சைடுல அவங்க தோக்கணும், இல்ல இவங்க சைடுல இவங்க தோக்கணும். யாராவது அவங்க பக்கம் அத சும்படி பாங்கனால அப்படி அடிச்சாங்கன்னா முடிஞ்சது சீன். ஆமா, இப்போ இவர் இவங்க பக்கம், ஆமா, முத்துக்குமரன் இவங்களோட பக்கம் விளையாடிட்டார்னா, கேர்ள்ஸ் ஃபேவர் பண்ணிட்டார்னா பாய்ஸ் டீம் தோத்துரும். அதே மாதிரி தான் ஜனனியும். அப்புறம் இவர் என்னன்னா, இன்னொன்று அவங்கவுங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இண்டிவிஜுவலாக கேம் விளையாடி அது மாதிரி இது பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ யார் எப்படி விளையாட போகிறான்றத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கலாம். இப்படி ஒரு டாஸ்க்கு வச்சு விட்டார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ராசரி ஐட்டம்லாம் இல்லை இப்போ க்ராசரிக்கு முன்னாடி நம்ம ரூல்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த ரூல்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா பிக் பாஸ் சொன்ன மாதிரி தான், நீங்களே உங்களுடைய ரூல்ஸை நீங்கள் போடலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா தனித்தனியாக பிரித்து தானே இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று பேசின மாதிரி தான் கிச்சனும் ஸ்டோர் ரூமும் ஜென்ஸ் பக்கம் இருக்குது,
அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லிவிங் ரூமும் கன்ஃபெஷன் ரூமும் வந்து கேர்ள்ஸ் பக்கம் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வரணும்னா இவங்களோட பெர்மிஷனோட தான் இவங்க இங்கே வர முடியும். ப்ளஸ் வந்து நம்ம ரவீந்தர் சாருக்கு வந்து வாட்டர்மேன் அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே பிக் பாஸ் தான் ரூல்ஸே கொடுப்பாரு, ரூல்ஸ் புக்கே கொடுப்பாரு. பட் இப்போ என்ன கான்செப்டில் கொண்டு வந்துட்டாருன்னா, நீங்கள் போகிற ரூல்ஸே வந்து புக்காக மாற்றிட்டார். ஆமாம். ஸோ இந்த மாதிரி அதனால் இவங்க பண்ண ரூலெல்லாம் வந்து டிராஃப்டாக கொடுத்து படிக்க சொல்லிட்டார். ஸோ இவங்க மாறி மாறி படிச்சுக்கிறாங்க. அதில் ரூல்ஸ் எல்லாம் ரவீந்தர் சார் கேட்காம வந்து இவங்க தண்ணியெலாம் ஃபில் பண்ண முடியாது. அவர் சொல்கிறது தான், அவர் என்ன சொன்னாலும் இவங்க கேட்டுக்கணும். அவருக்கு வந்து அந்த பக்கமும் போய் கேர்ள்ஸ் பக்கமும் போகலான்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு பிக் பாஸ். ஸோ இது மாதிரி தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ சூழ்நிலையில் நடந்துட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையிலையும் இந்த கேப்டன் இருக்காங்க பாருங்கள், அவங்க அன்னெசரியாக, அதாவது தேவையே இல்லை, நல்லாவே எல்லாருக்குமே புரியுது, புரிஞ்சும் புரியாத மாதிரி இது மாதிரி இப்போ தண்ணி எங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, எனக்கு மட்டும்தான் எடுத்து முடியுமா? இப்போ பக்கத்தில் ஜாக்லினை பார்த்து, ஏன்னா ஏற்கனவே வந்து ஜாக்லின் மனசை இவங்க காயப்படுத்தியிருக்காங்களே, அதனால் இதன் வழியாக ஜாக்லினுக்கு உதவுற மாதிரி சும்மா ஒரு இது மாதிரி என்ன சொல்கிறது, அவங்க இருமுனாங்கன்னா நான் தண்ணி கொடுக்கலாமா, நான் தண்ணி எடுக்க வரலாமா, சின்ன பசங்களுக்கு கூட புரியும். இவங்க என்னமோ புரியாத மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி ரவீந்தர் சாரும் விளக்கம் சொல்கிறாரு. அதை மீறியும் இவங்க ரொம்ப கரிசனமான, இவங்களுக்கு ரொம்ப அதிகமான இரக்க குணம் இருக்கிற மாதிரியே இவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. உடனே பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் அங்கேருந்து வந்துடும். ஆமாம், எல்லாருக்குமே அந்த வந்து இரக்க குணம் இருக்குது, எல்லாருமே அப்படியே விக்கிக்கிச்சு அப்படின்னா கொடுப்பாங்க எல்லாருமே அப்படின்ற மாதிரி தான் அவர் சொன்னார். உடனே அது ஒரு அவங்களுக்கு ஒரு ட்ராபேக் தான், அது ஒரு அசிங்கமாயிடுச்சு. உடனே சைலண்ட் ஆகிட்டாங்க. ரவீந்தர் சார் வந்து அவர் சொன்ன ஒரு பாயிண்ட்டை வந்து பிக் பாஸும் வந்து அதே சப்போர்ட் பண்ணதுனால அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார், குஷி ஆகிட்டார். ஸோ இப்படி ஒரு வழியாக இது நடந்துகிட்டே இருக்கும். இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன பிளான் பண்ணுவாங்க, அந்த கிராசரி ஐட்டம். இப்போ அதுக்கு வர பாருங்கள், இந்த ஸ்டோர் ரூம்லேருந்து பிக் பாஸ் அதே மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவார். ஒரு ஆளுக்கு வந்து ஒரு டீமுக்கு வந்து 13,500 வரையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது அது ஒரு லிஸ்ட் ஒன்று சொல்லுவார், கால்குலேட்டர்லாம் கொடுத்துருவாரு, நீங்கள் இவ்வளோ கணக்கு பண்ணி எடுத்துங்க. ஆமாம், ஒரு பொருளையும் விலையும் போட்டுருப்பாரு. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மக்கா விளையாடி இருக்காங்கன்னு இதெல்லாம் தெரியுது. ஏன்னா போன பிக் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஜட்டு மாதிரி எல்லாம் ஓடுவாங்க, டக்கு டக்குன்னு பண்ணுவாங்க. 13,000 15,000 ரூபாய்க்கு பொருள் எடுப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி 13,000 எல்லாம் 6,000 7,000க்கு மேலே எடுக்கலை. ஏன்னா ஒன்று லிஸ்ட்டு பார்த்து அவர் ஒரு ரூல்ஸ் இதில் போட்டார். போன வாட்டி பிக் பாஸ் அதை சொல்லலை. இந்த மாதிரி நீங்கள் 25%க்கு மேலே எடுத்தீங்கன்னா இவ்வளோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருவேன், 50% அதிகமாக இருந்ததுன்னா இவ்வளோ எடுத்துருவேன், அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு நான் கொடுக்குறது தான் நீங்கள் சமைச்சு சாப்பிட்ணுன்ற மாதிரி ஒரு கண்டிஷன் சொல்லுவார். அதனால் பயந்து எடுத்திருப்பாங்க. ஸோ மென்ஸ் பக்கம் இருந்து ஒரு 3 பேரும், இந்த பக்கம் இருந்து ஒரு 3 பேரும் போவாங்க. தீபக், அப்புறம் நம்ம சுனிதா, ஆமாம் ஜாக்லின், அது மாதிரி. ஸோ இவங்க எல்லாம் போயிட்டு கடகரன்னு ஒருத்தர் ஆனந்தி வந்து கடகரன்னு அந்த லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே இருப்பாங்க போர்டில். எல்லாத்தையுமே இவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. சரி, இதில் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஜென்ட்ஸ் வந்து உப்பு பாக்கெட்டை தேடிட்டே இருப்பாங்க. பார்த்தாக்கா கேர்ள்ஸ் வந்து 2 உப்பு பாக்கெட்டுமே அவங்க எடுத்து போட்டுக்குவாங்க. ஸோ கேர்ள்ஸ் கிட்டே இப்போ உப்பு பாக்கெட் இருக்குது, இவங்ககிட்ட உப்பு பாக்கெட் இல்லை எடுத்துகிட்டு வந்ததில். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சால்ட் பாக்கெட்டை வச்சுட்டு இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன ஒரு ஃபைட்டுன்னு சொல்லலாம், ஒரு வாக்குவாதம் 2 பேருக்குமே பேசிக்கிறாங்க. நீங்கள் வந்து எனக்கு உப்பு தரணுன்றாங்க. அப்படி இவங்க என்ன சொல்கிறாங்க, முதல்ல இவங்க வந்து ரொம்ப பிரில்லியன்ட் மாதிரி வெளியில் கூப்பிட்டு போயிட்டு ஜாக்லின் இல்லை நம்ம தரக்கூடாது சொல்லணும், அங்கே உட்காந்துட்டு நாங்கள் உப்பு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி போராட்டம்லாம் பண்ணணுவாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா மொக்கையாயிடும். உள்ளே வந்துட்டு சரி நாங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, உப்பு தரணுன்னா நாங்கள் வந்து தண்ணி தர மாட்டோம் அப்படின்னுடுவாங்க. சாரி தண்ணி கிடையாது, தண்ணி வந்து அடுத்தது தான். இவன் என்ன சொல்லிடுவான், இந்த குட்டி பையன் வந்து ஜெஃப்ரி வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்களோட கிராசரிலாம் எங்கள் பக்கம் தான் இருக்குது ஸ்டோர் ரூமில், நாங்கள் அதை தரமாட்டோம் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம், வச்சுக்கோங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படி சொல்லிடுவாங்க. அப்புறம் பார்த்தா திரும்பியும் போயிட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி ரவீந்தர் சார் சூப்பராக சொல்லுவார், ஃபேட்மேன் எல்லாத்தையும் உள்ளே போட்டு நம்ம பக்கம் வச்சு லாக் பண்ணு அப்படின்றாரு. ஆமாம், அதுக்கூட உடனே இவங்க போயிட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உடனே கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்க, இல்லை நாங்கள் வந்து உங்களுக்கு சால்ட் பாக்கெட் தரோம், நீங்கள் வந்து எங்களுக்கு தாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்குவாங்க. அப்புறம் பட் ஒரு கண்டிஷன் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி என்ன சொல்லுங்கள் அப்படின்னா, உடனே ஜாக்லின் சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்குறப்பெல்லாம் எங்களுக்கு வந்து வாட்டர் கொடுக்கணும். ஸோ அதில் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நாங்கள் வந்து வாட்டர் எடுத்துகிட்டு நாங்கள் பாட்டுக்கு யாருக்கும் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம், நாங்கள் வெளில போயிடுவோம். அதுக்கு ரவீந்தர் சார் என்ன சொல்வார், அதுக்கு வந்து ஆமாம் ஓகே சொல்லிடுவார், ஓகே தரோம்,
ஆனால் வந்து அந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து நான் சொல்லுவேன், நீங்கள் செய்யணும், நான் என்ன சொன்னாலும் செய்யணும். அதுக்கு ஏன்னா வாட்டருக்கு நான் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி, அதனால நான் என்ன சொல்லுங்க எல்லாம் கேட்பாங்க. அது எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் சொல்லுவேன். ஆமாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்டன் ஏரியாவில் முத்துக்குமாரும் ஜாக்லினும் பேசிகிட்டு இருப்பாங்க. சாப்பிட வாங்க அப்படி, அக்கா சாப்பிட வாங்க, சாப்பாடு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையன் ஜெஃப்ரி வந்து கூப்பிட வருவான். கூப்பிட வந்ததே முத்துக்குமார் என்ன பண்ணுறேன், அப்படி சும்மா பேசிட்டு தானே இருக்கிறோம், வந்து பேசணுன்னா வந்து நான் வந்து உங்ககிட்ட ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஐயோ ரொம்ப கடுப்பாக இருந்தது. ஏன்னா இவன் தனி ரூமில் உட்காந்து பேசுகிற கதவு தட்டு வர்றதுக்கு ஓப்பனாக இருக்குது, எல்லாருக்கும் தோசை சுட்டு சுனிதா கூப்பிட்டு இருக்கு தோசை ரெடின்னு அவனும் சொல்கிறான். ஆனால் நான் வந்து சாப்பிட தானே கூப்பிட்டேன், என்ன தப்பு, நான் எப்பவுமே ஜாக்லின்னா அதை விளக்கமாக சொல்கிறாங்க. அவன் எப்போவுமே வந்து அக்கா அப்படின்னு வந்து பேச வருவான். இப்போ என்ன சின்ன பையன் தான், நம்ம ஒன்றும் பெருசாக பேசல, ஆனாலும் முத்துக்குமார் திரும்ப அதையே சொல்கிறது ரொம்ப காமிக்கலாக இருந்தது. அது முத்துக்குமாரும் ஜெஃப்ரி வந்து தப்பாக சொல்லலை, இருந்தாலும் இதை நான் சொல்லி கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வார்த்தையை விடுறாரு, பிட்டை போடுறாரு. ஆமாம், அவர் ரொம்ப நல்லவருன்ற ஒரு பிட்டு அங்கே ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே, இது இப்படி போயிட்டு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தீபக் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம சத்யா கிட்ட உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இல்லை இதே மாதிரி எல்லாருமே வந்து இவங்க பேசுகிற எல்லா விஷயத்துக்குமே விட்டு கொடுத்துட்டே இருந்தா நம்ம தோத்துருவோம்டா, பாய்ஸ் டீம் மொக்கன்னு நினச்சிருவாங்களே, என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா ஏற்கனவே விமென்ஸில் அவங்க வந்து கேப்டன்ஷிப்பு ஃபஸ்ட்டு வீக்கு கேப்டன்ஷிப்புக்கு வந்துட்டாங்க. ஸோ இது மாதிரி எல்லா விஷயத்துலையும் அவங்கக்கிட்டே எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டே இருந்தால் நம்ம வந்து இந்த சைடு வந்து வீக் ஆகிடுவோன்றது தான் அவங்க 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதோட இன்றைய நாளுக்கான அந்த எபிசோட் வந்து முடியுது. ஆக மொத்த மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய். தேங்க்யூ.